Today we are going to see how to prepare the room freshener. If you want to feel the freshness around you and if you want to spread the positive aura, then follow this video. Definitely you will like it. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்னன்னா ஒரு அழகான ஒரு அருமையான வாசனையான ரூம் ஃப்ரெஷ்னர் எப்படி பண்ணுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு நல்ல வாசனை, உங்களுக்கு பிடிச்ச வாசனை உங்களை சுத்தி இருக்கும். அதே மாதிரி ஒரு பாசிட்டிவான ஃபீலும் உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு அது கிடைக்கும். Materials we are going to use for the preparation of room freshener. Take 1 cup of rice. You can select any rice. Then 2 tablespoons of baking soda. Then 1 spoon for the mixing purpose. Then scissors, a small one. I will tell in the later session why we need this scissor. Then almond oil. Instead of almond oil, you can select any flavors like essential oil, eucalyptus oil. Suppose if you want any lime flavor or orange flavor, you can use the skin of orange or lemon. Then a foil sheet for the closing purpose. So நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். 1 cup of rice யூஸ் பண்ணியிருக்கேன், 2 tablespoons of baking soda யூஸ் பண்ணியிருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக கலக்கிறதுக்காக ஒரு ஸ்பூனு, இந்த சிசர் ஒன்று சின்னதாக வேணும். எதுக்கு இந்த சிசர் அப்படின்றத நான் வந்து வீடியோ பண்ணும்போது பின்னாடி சொல்கிறேன். அப்புறம் இந்த ஆல்மண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஏன் இந்த ஆல்மண்ட் ஆயில் எடுத்திருக்கேன்னா, இந்த ஆல்மண்ட் ஆயிலில் வந்து எனக்கு இது வந்து ஊட்டியில் கிடைச்சிது. ஸோ இட் ஹேஸ் ஆல்மண்ட் ஆயில் மிக்ஸ்டு வித் த குங்குமம் ஃப்ளார். Okay, so this aroma, I like this aroma very much. That's why I'm using this oil. Suppose instead of almond oil, you can use eucalyptus oil or essential oil. Otherwise, you can use orange. You can peel the orange skin and you can use this, or a lemon. Okay. அப்புறம் ஒரு foil sheet எடுத்துக்கோங்க. So இப்போ எப்படி prepare பண்ணுன்ற மெத்தடுக்கு நம்ம போலாம். Do this. Now I'm mixing the baking soda with rice. You can ask me the question why you're using the baking soda. Now let me explain. This baking soda will preserve the fragrance of the rice and the oil which you are going to mix later. It's nothing but a good preservative. Now I have mixed the baking soda with the rice. Then we have to add the oil. That means your favorite oil with your favorite fragrance. So இப்போ நான் பேக்கிங் சோடா ரைஸோட மிக்ஸ் பண்ணிட்டேன். தென் அந்த ஆயிலை நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஆயில் வந்து நான் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதை யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ ஃப்ராக்ரன்ஸ் கிடைக்கும். ஸோ யூ ஹேவ் டு ஆட் 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் திஸ் ஆயில் ஆர் 5 to 6 orange skin or lemon juice of 1 tablespoon you can add for the flavor. That is optional. Now I'm going to use only the oil. If you want any other flavor in addition to that, you can also make it innovative. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக இப்போ இதோட ஆரஞ்சு கலந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும்னா அந்த ஆரஞ்சோட தோலையும் இதில் நீங்கள் ஸ்கின்னையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். But இதில் வந்து குங்குமம் flour and the almond flavor is very good for me and I love the flavor. That's why I'm using only this oil. You can add up to 2 to 3 ingredients to make your favorite fragrance. That's your wish. Now the oil, rice and the baking soda are mixed well. Now the sealing part I'm going to do now. So while mixing itself, you can feel the flavor. நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த வாசனை தெரியும். எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும், இது வந்து பாசிபிளா, இது வந்து நிஜமாலே இது வந்து ஒரு ரூம் ஃப்ரெஷ்னராக ஆக்ட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ மெனி ஆஃப் தெம் வில் ஹாவ் அ டவுட் வெதர் திஸ் வில் ஒர்க் அவுட் இன் அ ப்ராப்பர் வே பிகாஸ் வி ஹாவ் டு மேக் த ஃப்ராக்ரன்ஸ் டு கவர் அரவுண்ட் தி ரூம். ஸோ இது இந்த சின்ன பவுலில் இருக்கிறது அதை கவர் பண்ணுமா, யூ கேன் ஹாவ் த டவுட். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் ட்ரை இட் ஒன்ஸ். டெஃபினெட்லி யூ வில் பிலீவ் திஸ் ஃப்ராக்ரன்ஸ் இஸ் ஆசம் அண்ட் அரோமேட்டிக்.
So I have sealed it and I'm using rubber band to make it tight. This optional da. So without rubber band also you can just seal it tightly and you can proceed with the steps. So the sealing part is done. Now the room freshener is ready. Only thing we have to create the holes for the aroma to come out. So for that purpose only I am using this small scissor. இந்த சிசர் அதுக்காக தான், எதுக்குன்னா இந்த இடத்துல ஓட்ட போட்டு இது வழியா அந்த வாசனையை நான் வெளியில கொண்டு வர போறேன். ஜஸ்ட் லைக் நம்ம ரூம் ஃப்ரெஷ்னர் வாங்கினா எப்படி இருக்கும், அந்த பேப்பரை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு அதுல ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கும், அதை வந்து ஒரு ஓட்டை இருக்கிற அந்த பாக்ஸ்குள்ள போடுவீங்க. இந்த சேம் வே இந்த ரூம் ஃப்ரெஷ்னர் how it works, the same way I'm going to create the holes to bring out the aroma outside. இவ்வளோ பெருசா போடணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் ஆல்சோ யூஸ் சேஃப்டி பின்ஸ், பட் இது கொஞ்சம் இன்னும் அரோமாவா கொண்டு வரும். ஸோ சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டிங்கன்னா த நம்பர் ஆஃப் டேஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 days இந்த ஃப்ராக்ரன்ஸ் நம்மளுக்கு வித்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இஃப் யூ வாண்ட் இட் to extend further, you can just open it, add the fragrance oil or any other smell you like, the oil smell, you can add it and then again you can seal it and you can use it. So don't repeat the entire process, just add the oil. If you feel the fragrance is less, then you can just repeat the last step of adding the oil. Don't repeat the entire step. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கடைசியா நம்ம ஆயில் ஆட் பண்ற ஸ்டெப்பை மட்டும் ஜஸ்ட் இதுல நீங்க ஃபீல் பண்றீங்க, ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் இதுல ஒரு அரோமா இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த லாஸ்ட் ஸ்டெப்பை மட்டும் ரிப்பீட் பண்ணி ஆயில் திருப்பியும் மிக்ஸ் பண்ணிட்டு இதே மாதிரி மூடி வச்சிடுங்க. ஏன் நான் சொல்றேன்னா, ஐ எம் யூசிங் பேக்கிங் சோடா. ஸோ இந்த ரைஸ் வந்து கெட்டு போகாம இது பார்த்துக்கும். ஸோ இந்த ரைஸ் வில் நாட் ஸ்பாயில் சூன். ஸோ பிகாஸ் ஆஃப் த அடிஷன் ஆஃப் பேக்கிங் சோடா, ஜஸ்ட் யூ கேன் ரிப்பீட் த லாஸ்ட் ஸ்டெப் டு எக்ஸ்டெண்ட் த டேஸ். ஓகே, now the room freshener is ready. Now you can place it in the living room or bedroom corners to feel the aroma. உங்களோட ஹால்ல, கிச்சன்ல எங்க நீங்க ஃபீல் பண்றீங்க இந்த அரோமா வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு கார்னர்ல பிளேஸ் பண்ணி வச்சிடலாம். இல்ல ஒரு ரூமா அதுனா உங்களோட கபோர்ட் மேல, எந்த ஷெல்ஃப்ல ஏதாவது ஓரத்துல கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த அரோமாவை நீங்க அந்த சைடு வரும்போதோ இல்ல இந்த ரூம்ல நீங்க ரொம்ப நேரம் இருக்கும் போதோ நீங்க அதை ஃபீல் பண்ணலாம். So this is a very simple step and very cost effective also. So instead of buying room freshener from the shop, you can make it very easy. It is not time consuming. It is very time effective and cost effective. You can try it and give your feedback as a comment. Thank you. Don't forget to subscribe my channel. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதை ட்ரை பண்ணி உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. Thank you. If you all like the video, please try it. So I'm going to place this preparation in my kitchen because most of the time I will spend my time in kitchen to create some innovative dishes. So I'm going to place this in my kitchen. I can feel the aroma now itself. So you can also enjoy the same. நான் இது என்னோட சமையல் அறையில் வைக்க போகிறேன். ஏன்னா அங்கே தான் என்னோட டயத்தை நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவேன். இதை நான் வைக்க போகிற நேரத்தில் எனக்கு அந்த ரொம்ப லவ் பண்ண வைக்குது என்ன. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஸ்வீட் மெத்தட், உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செய்யும் போதே யூ வில் லைக் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.